அடுத்தது மூன்றாவது கேள்வி, நீங்கள் என்ன கான்செப்ட் கற்றுக் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே நான் ட்ரேடிங் பண்ணுறேன். நீங்கள் என்ன கால்ஸ் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே நான் ட்ரேடிங் பண்ணுறேன். ஆனால் என்னுடைய கேபிட்டல், என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு ஃபீஸை கொடுக்குற பணத்தை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? அதாவது என்னுடைய ஃபீஸை நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுவீங்களா? இந்த கேள்வி இது வரைக்கும் யாரும் கேட்டிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர்கிட்ட இந்த கேள்வியை நீங்கள் கேட்டுப்பார். சரி, இது எதற்காக அப்படின்னா, நீங்கள் கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க. வாங்கின்னு வரும்போது அந்த பொருள் வந்து கெட்டு போயிட்டுருக்கு அப்படின்னு வச்சுப்போம். ஒன்று அந்த பொருளை வாங்கிக்கின்னு வேறு பொருள் தரணும் கடைக்காரர். அப்படி இல்லைனாக்கா பொருளை வாங்கிட்டு காசை நம்மளுக்கு திருப்பி ரிட்டர்ன் தரணும். கரெக்டுங்களா? இதுதான் நியாயம். சரி, அப்போது உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர் அவர் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கான்செப்டை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் வரும் அப்படின்னு தானே உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறாப்புல. அப்போ ப்ராஃபிட் வரல, உங்களுடைய முதலீடு, உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற போது உங்களுடைய ஃபீஸை அவர் ரிட்டர்ன் பண்ணணும். இதுதானே நியாயம். இந்த கேள்வி மட்டுமல்ல, 3 கேள்வியுமே நியாயமான கேள்வி தான். உங்களுக்கு கிளாஸ் எடுக்கக்கூடிய நபர்கிட்ட இந்த 3 கேள்வியுமே கேளுங்க. அவர்கிட்ட இந்த என்ன பதில் வருதோ அதை பொறுத்து அவர்கிட்ட கிளாஸுக்கு போகலாமா வேணாவா அப்படிங்கிறத முடிவு பண்ணுங்கள்.